மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இன்னைக்கு சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆலயம்மன் திருக்கோவில்ல தான் இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் சார், குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம், படிப்பு விஷயம், மற்றபடி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்குறது, பல இதுக்கு நன்மை ஆலயம்னால வேண்டியும் வருவாங்க. அந்த அம்மா என்ன அலையில் அடிச்சு வந்தாங்க, முழு உருவம் அந்த அம்மாவுக்கு முழு உருவம் வேணுன்றதுனால சிற்பி கொண்டு காட்சி கொடுத்துருக்காங்க. என்னுடைய உருவம் இப்படி தான் இருக்கிறோன்ட்டு அந்த காட்சியை தான் இப்போ உற்சவர் சந்நிதி காட்டுது. குடிசை வீடு இங்கே எரியப்போ எங்களுக்கு இந்த கோயில் தான் அடைக்கலமே. இந்த கோயிலில் பயந்து போயிட்டு இந்த கோயிலில் படுப்போம். நம்ம இது மனசார நினச்சிக்கிட்டு மனசார வேண்டிக்கணும். ஏதோ வரோம் கோயிலுக்கு போகிறோம் நினச்சக்கூடாது. நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக நடக்கும். விளக்க போட்டு செஞ்சாங்க. எனக்கு அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆலயம்மன் திருக்கோவில்ல தான் இருக்கும். ஆலயம்மன் இந்த அம்மனை குறித்து நிறைய விஷயங்கள் இங்க சொல்றாங்க. ரொம்ப அதிசயிக்கத்தக்க, ரொம்ப வியக்கத்தக்க விஷயங்கள்லாம் பக்தர்கள் பக்தி பரவசத்தோட நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம் ஆலயம்மன் என்ன மாதிரி அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேனாம்பேட்டை அருள்மிகு ஆலயம்மன் திருக்கோயில் இது எப்படி நாங்கள் பரம்பரையாக பார்த்துட்டு வரோம். இது 300 வருஷம் கோயில். இது எப்படின்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம்லாம் ஏரி கிடையாது. சைதாப்பேட்டை பீச் அலை மாதிரி ஏரி மாதிரி வரும். அப்போ அலையில் அடிச்சு அம்மன் கரையோரமாக ஒதுங்கிட்டாங்க. பார்க்கறதுக்கு துணிக்கல் ஷேப்பில் தான் இருப்பாங்க. துணிக்கல் வடிவத்தில் காட்சி கொடுத்துருப்பாங்க. இன்னும் இது எல்லாம் வண்ணாங்களாம் இங்கே துணி துவைக்கிற இடம். இது இப்போ எல்லா வண்ணாலும் துணி துவைக்கும் போது ஒரே ஒரு வண்ணா மாத்திரம் அலையில் அடிச்சு தெரியாமல் துணிக்கல் ஷேப்பில் தான் இருக்குது. துணியை துவச்சி துணியெல்லாம் ரத்தமாகி அவருக்கு மூக்கில் வாயில் ரத்தம் ஒரு கை ஒரு கால் விளங்காமல் போய் மயக்கச்சு கீழே வந்துட்டார். இன்னொரு வண்ணாத்தி பொங்கல் சாமி நான் அலையில் வந்திருக்கேன், எனக்கு கோயில் கட்டி பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போ இந்த இடம்லாம் ஃபுல்லாக ஏரிக்கரை தான். இப்போ இந்த அம்மன் கீழே 8 அடி ஓப்பனாக தான் இருக்கும். 8 அடி உள்ள போலாக தான் இருக்கும். அந்த 8 அடி போல் பார்த்திங்கன்னா பின்னாடி புத்து இருக்கும். புத்து மண்டபத்துக்கும் இந்த அம்மன் கீழே இருக்கிற 8 அடி கேப்புக்கும் கனெக்ஷன் உண்டு. அந்த அம்மாவுக்கு போகிற வழி இதுதான். நாங்கள் அபிஷேகம் பண்ணுற பால் எல்லாமே புத்தில் தான் போய் விழும். புத்தில் முட்டைப்பால் ஊற்றுவாங்க. அதுவும் இந்த தான் கனெக்ட் ஆகும். மூலஸ்தானம் இதுக்கு தான் இதுக்கு கரெக்ட் ஆகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது நம்ம கோயிலில். எல்லாமே நடக்கும். நம்ம ஆடி மாதம் திருவிழா வருது பார்த்தீங்களா. அப்போ திருவிழா போது நம்ம கோயிலில் முதல்ல கங்கை அம்மனுக்கு காப்பு கட்டுவாங்க. கங்கை அம்மன் போட்டு இன்னும் 3 நாள் இது பண்ணிவிட்டு 2வது வாரம் ஊர்கூடி பொங்கல் வச்சு ஊர்கூடி ஜனங்கள்லாம் அப்போ ஏன்னா 2வது வாரம் ஊர் ஜனங்கள்லாம் பொங்கல் எடுத்துன்னு இங்கே வச்சு ஊர்கூடி பொங்கல் வச்சு அன்றைக்கி படையெல்லாம் போட்டு 1:30 மணிக்கு பம்பை வீட்டுக்கெல்லாம் வச்சு வர்ணிச்சிட்டு தீபார்த்தனை பார்த்து படையல் போட்டு இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஈவினிங்கை ஒரு 6 மணிக்கு மேலே சிம்ம வாகனத்தில் சாமி புறப்பாடாகும். சிம்மம் புறப்பாடாகி அது 3வது வாரம் பூத வாகனம் புறப்பாடாகும். 3வது காலையில் கூழ் ஊற்றிடுவோம். காலையில் கூழ் ஊற்றிட்டு ஈவினிங்கு பூத வாகனம் நைட்டு இரவு 8 மணிக்கு பூத வாகனத்தில் சாமி புறப்பாடாகி எல்லா ஏரியாவும் வளம் இங்கே படையல் போட்டுருவோம். நான்வெஜ்ஜு தான் போடுவோம். படையெல்லாம் போட்டு இது பண்ணி முடிச்சிடுவோம். அதே மாதிரி நவராத்திரி 10 நாள் திருவிழா இருக்குது சார். 10 நாள் திருவிழாவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி ஊஞ்சலில் உட்கார வைப்போம். 10 நாளும் ஊஞ்சலில் உட்கார வச்சு ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவோம். சாமி, இப்போது அலையம்மன் அப்படிங்கிற இந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சிட்டி சென்டரில் இருக்குது. இப்போது கோயிலுக்கு பிரபலங்கள் வர்றது, அரசியல்வாதிகள் நடிகர்கள்லாம் வராங்க சார். இங்கே எல்லா நடிகரும் அந்த காலத்தில் எல்லா நடிகரும் வர இடம் தான் இது. இப்போ கவுண்டமணி எல்லாம் சங்கிலி முருகன் எல்லாம் இங்கே நம்ம கோயில் டோனராக இருந்தவங்க. கவுண்டமணி சார், சங்கிலி முருகன் சார் எல்லாமே டோனராக இருந்து தான் அவங்க நிறைய நடிகர் இங்கே வந்துட்டு தான் இதுவாங்க. இப்போ யாரும் வரல. டிராஃபிக் ஏரியா முன்ன பார்க்கிங்லாம் இதுவாக இருந்தது. இப்போ யாரும் அவ்வளோவும் வர்றது கிடையாது. அரசியல்வாதிகளும் வருவாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வருவாங்க. எல்லாம் போய் நல்ல இது நல்லா பேசு. கோயிலில் என்னென்ன சுவாமிகள்லாம் இருக்காங்க? உற்சவர் அது மூலவர் தான் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா. அது அலையில் வச்சு வந்தோன்னா அலை மேல் அமர்ந்தால் பேர் உற்சவர் சாமி இருக்குது. உற்சவர் சாமி பக்கத்தில் ஆனந்த விநாயகர் இருக்கார். அப்படியே சுற்றி வரும்போது லக்ஷ்மி கணபதி இருக்குது. அங்கே முருகர் சன்னதி பாலசுப்ரமணிய டெம்பிள் இருக்குது.
அப்புறம் துர்க்கை அம்மன், அப்புறம் நவகிரகம், ராஜகணபதி, அண்ணன்மார்கள், பலிபீடம், அவ்வளோதான் இருக்குது. இப்போ இந்த ஆலயம்மன் கோவில்ல இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரசித்தி. இந்த ஒரு வேண்டுதல் வச்சா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் சார், குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம், குழந்தை படிப்பு விஷயம், மற்றபடி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்குறது, பல இதுக்கு நன்மை. ஆலயம்னால வேண்டியும் வருவாங்க. ரொம்ப லாங்லேருந்துலாம் வந்து வேண்டிப்பாங்க. பொங்கல் வச்சு எல்லாருக்குமே வந்து குலதெய்வம் இது. ரொம்ப இங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிட்டா கூட அந்த ஆடி மாதத்தில் பொங்கல் வைக்க வருவாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து வருவாங்க, நெய்வேலியிலேருந்து வராங்க, எல்லா ஊர்லேருந்தும் வந்து இப்போ அந்த மறக்காமல் அவங்க ஆடி மாதம் வந்து அவங்க நிவேத்தியம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு குலதெய்வன்றதுனால அவங்களுக்கு ரொம்ப பக்தி இதுவாக பண்ணிட்டு போவாங்க. கோயிலுடைய நடை திறப்பு நேரங்கள் காலையில் வந்து 6 மணிக்கு திறந்துடும். 6லேருந்து மதியம் வந்து 11 மணிக்கு க்ளோசிங் ஆகிடும். ஈவினிங் வந்து 5:30 மணிக்கு திறந்து 8:30 மணிக்கு முடியும். காலையில் 7 மணிக்கு அபிஷேகம், உற்சவருக்கு அபிஷேகம், மூலவருக்கும் 7 மணிக்கு அபிஷேகம் பண்ணும். மூலவர்ன்றதுனால 2 கால பூஜை. நைட்டு 8 மணிக்கு அபிஷேகம் மூலவருக்கு மட்டும். உற்சவருக்கு காலையில் ஒண்டி தான் பண்ணுவாங்க அபிஷேகம். இப்போ ஒரு பிரார்த்தனையாக அம்மனுக்கு இது படைக்கணும் அப்படின்னு அம்மனுக்கு புடவை மாலை சாத்துறது தான், புடவை சந்தனக்காப்பு அலங்காரம் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு வேண்டுதல் தான் சாத்திட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணி இது புடவெல்லாம் சாத்திட்டு இது பண்ணுவாங்க. இப்போ இங்கே சிற்பமாக வடித்து வச்சிருக்க அம்மன் இருக்காங்க. இதுதான் வந்து சிற்பி காட்சி கொடுத்தது. அந்த அம்மா வந்து என்ன அலையில் அடிச்சுட்டு வந்தாங்களே, முழு உருவம், அந்த அம்மாவுக்கு முழு உருவம் வேணுன்றதுனால சிற்பி கொண்டு காட்சி கொடுத்துருக்காங்க. என்னுடைய உருவம் இப்படி தான் இருக்கிறோன்ட்டு அந்த காட்சியை தான் இப்போ உற்சவர் சந்நிதி காட்டுறது. இங்கே உள்ள சிற்பிக்கு, ஆமாம், அந்த சிற்பிக்கு அந்த என்னுடைய உருவம் இப்படி தான் இருக்கும், சிற்பி காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த காட்சி பிரகாரம் தான் அந்த உற்சவரை செதுக்கியிருக்காரு சிற்பி. இத்தனை கால வரலாற்றில் அம்மன் நடத்தின அதிசயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? நடத்தின அதிசயம்னா எல்லாமே அதிசயம் தான் சார். கோயிலில், நம்ம கோயிலில் நிறைய பேர் 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு ரெகுலராக வேண்டிட்டு வந்துடுறாங்க. 10 வருஷம் கழிச்செல்லாம் குழந்தை பிறந்திருக்கு. அதனால நம்பிக்கையோடு வருவாங்க நம்ம கோயிலுக்கு. சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய வெளி அவுட்டர்லாம் இருப்பாங்க, இந்த கோயில் பற்றி தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம கோயிலில் வந்து அவங்க வந்து கேட்பாங்க, நாங்கள் வரலாறு சொல்லுவோம். இந்த மாதிரினாக்கா அவங்களுக்கு அந்த வரலாறு பார்த்தா அவங்களுக்கே மெய் சிலுத்து போயிடுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததில்லை, தேனாம்பேட்டில் இப்படி ஒரு அலையில் அடிச்சுட்டு வந்த அம்மன் உருவம் இல்லாமல் பார்த்தது கிடையாது. அந்த காலத்துலேருந்து அந்த அம்மா எப்படி அங்கே படுத்துருந்தாங்க அதே இடத்துல தான் இருக்காங்க. அது நம்ம கும்பாபிஷேகம் பண்ண சொல்ல கூட அந்த அம்மாவை நவுத்தலை, எதுவும் பண்ணலை, அப்படியே தான் கும்பாபிஷேகம் பண்ணோம். அந்த இடம் எப்படி அந்த காலத்தில் வந்து அப்படியே வந்தாங்களோ அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும். எதுவும் நவுத்தி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அதை ஒட்டினா மாதிரியே புத்து இருக்காது. பார்த்தீங்கல்ல, பக்கத்துலேயே புத்து இருக்காது. நாங்கள் அபிஷேகம் பண்ணால் அந்த புத்து வழியாக போய் அந்த மரத்தில் போய் கனெக்ட் ஆகும். அந்த புத்து இதில் போய் கனெக்ட் ஆகும். அது உள்ள பாம்பெல்லாம் இருக்குது. வயசாகி போயிருக்கேன் சார், ஆனால் யாரும் பார்க்க முடியாது. அவங்க எப்போ நைட்டில் தான் அம்மன் வந்து சுற்றுவாங்க, நைட்டில் தான் வந்து. ஆனால் வெளியெல்லாம் வரமாட்டாங்க. வயசான அம்மன் தான் இருக்குது, வயசானது தான் இருக்காங்க. ரொம்ப நாளாக இருக்குல்ல. இந்த மரமே உங்களுக்கு, இந்த மரம் வந்து இப்படி பாண்டி பூஜாரி வரைக்கும் வேறு போகும். இந்த கோயிலுக்கு பக்தர்கள்லாம் நிறைய ஊர்கள்ல இருந்து வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வழிபாடு உள்ள மக்கள் வரணும் அப்படின்னா எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க இங்கே வரணும்? அதான் சொன்னேன் சார், கல்யாணம், வேலை, கல்யாணம், வீட்டு குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே வரலாம். இங்கே வந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. நிறைய பேர் நிறைவேற்றியும் போயிருக்கிறாங்க. இங்கேருந்து ஊர்லேருந்து வெளியூர்லலாம் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஏன்னா இப்போ நம்ம அரசியல் நடக்குதுங்களா, அப்போ வெளியூரில் தான் வந்து ஃபைல்லாம் வச்சு இங்கே தான் வச்சு எடுத்துருப்பாங்க. அங்கேருந்து இங்கே இது தாக்க வருவாங்கல்ல, ஹரிவாலத்திலாம், அவங்கெல்லாம் வந்து வெளியூரில் காட்டு அந்த இது வச்சு தான் இது பண்ணிட்டு போவாங்க, வேண்டிட்டு போவாங்க. சில பேருக்கு எல்லாம் நல்லபடியாக நடந்துருக்கு. எது நினச்சாலும் அம்மன் நடக்கும். நம்ம இது மனசார நினச்சிக்கிட்டு மனசார வேண்டிக்கணும். ஆனால் மனசார நினச்சிக்கிட்டு அந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சா எதோனாலும் நடக்கும். ஆனால் மனசார வந்து நினச்சிக்கணும். ஏதோ வரோம் கோயிலுக்கு போகிறோம் நினச்சிக்கூடாது. நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக நடக்கும். விளக்க போட்டு செஞ்சாங்க. எனக்கு அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனால தான் வரேன். உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடத்தி வச்சாங்க அம்மா அப்படின்னா ஏதாவது? நடத்தி வச்சு நிறைய விஷயம் இருக்குது. நான் 5 பொம்பளை பசங்க, ஏதோ கஷ்டத்துக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து விளக்க போட்டுட்டு. ஆனால் அதான் சொல்கிறாங்களே, அந்த அம்மா வந்து ஆற்றோடு அடிச்சுட்டு வந்தாங்க, அதோடு நின்றுட்டு இப்போ எல்லாருக்குமே சக்தி. எல்லாருமே இப்போது எங்கே சுற்றி எங்கே வராங்க. அதனால் பெரிய இதுவாக. நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு? இங்கே ஒரு 4 வருஷமாக தான் வரேன் நான். சொன்னாங்க போய் இந்த கோயிலை போய் சுற்றிட்டு வர, உனக்கு நல்லதாக நடக்கும். அங்கே கேட்க நகரில் தான் இருக்கோம், வேலைக்கு தான் இங்கே வரோம். அதனால் அப்பத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கோம். ஒரு 3 வருஷமாக வரேன் நான். செஞ்சுட்டேன். வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்குது. பரவாயில்ல, எவ்வளவோ பரவாயில்லையே இவ்வளோ கஷ்டத்தில். ஆனால் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஆலயம்மன் செஞ்ச அற்புதம் அப்படின்னு என்ன? எத்தனை வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வந்து எங்களுடைய குலதெய்வம் மாதிரி இந்த ஆலயம்மன். அதாவது இந்த தேனாம்பேட்டிலே வந்து நாங்கள் பிறந்து வளர்ந்து தான் இந்த ஊர் தான், இந்த ஏரியா தான். இது எல்லையம்மன் சாமி இந்த ஊருக்கே, தேனாம்பேட்டிக்கு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலில் வந்து படுத்து தூங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவிலலாம் குடிசை வீடுங்க நிறைய இருந்தது. அப்போ குடிசை வீடுங்க ஏரியப்போ வந்து எங்களுக்கு இந்த கோயில் தான்
ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயிலில் வந்து பயந்துன்னு போயிட்டு இந்த கோயிலில் வந்து படுப்போம். அதுக்கப்புறம் குடும்ப தகராறுனா கூட, வீட்டில் சண்டைனா கூட எங்கள் அம்மா அப்பாலாம் சண்டை போட சொல்லி சின்ன வயசில் வந்து வீட்டை விட்டு வெளியில் வரப்போ இந்த கோயில் தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து எங்களை இது காப்பாற்றிச்சு. இன்றைக்கி இந்த அம்மனுடைய சக்தியால் எங்கள் அம்மாவுக்கு 4 பசங்களை வளர்த்து பெரிய ஆள் ஆக்கிக்கிறாங்க. இந்த கோயிலில் தான் பூக்கடை வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. இந்த கோயில் வியாபாரம் தான் எங்களை காப்பாற்றி எங்கள் அம்மா வீடு வாசல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு எங்களை ஒரு வழியாக்குனாங்க. இந்த கோவில் தான் எல்லாமே வாழ்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு வந்து நிறைய நடிகர்கள்லாம் வந்து போகிற இடம் இது. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் நான். இது கவுண்டமணி சார் வந்திருக்காரு, அப்புறம் சங்கர் சார் வந்துருக்காரு, சினிமா ஸ்டென்ட்டில் இருக்கிறவங்க பாண்டியன் மாஸ்டர் வந்து அடிக்கடி வந்து போவார், அவர் இந்த ஊர் தான். அப்புறம் வந்து ராஜ்குமார் ஸ்டென்ட் மாஸ்டர் வந்திருக்காரு. அப்புறம் நிறைய சினிமா ஆக்டர்ஸ், நாடக நடிகர்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து போனவங்க தான். ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து போனவங்க எல்லாமே ஒரு உச்சத்தில் தான் இருந்திருக்காங்களே தவிர இது வரைக்கும் கீழே இறங்கினதா சரித்திரமே கிடையாது. இந்த கோயிலுடைய சக்தி அப்படியான சக்தி. ஆனால் இன்றைக்கி காலமுறை மாற வந்து கோயிலில் வந்து கூட்டம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பக்தி குறையிலன்னு அர்த்தம் கிடையாது. பக்தி இருக்குது, நிறைய கோவில்கள் ஊருக்கு இருக்குது இப்போது. அதனால் கோவில்கள் பிரிஞ்சதுனால கோயிலுங்க அங்கங்கே வீட்டாண்டியே கும்பிட்டுருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஊருக்கு ஒரு கோயில் இருந்தது, இப்போ தெருக்கு ஒரு கோயில் இருக்குது. அதனால் வந்து தெருக்கு கோயில் இருக்கிறதுனால அங்கங்கேயே கும்பிட்டுக்கிறாங்க மனசாரான. பக்தி இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாகவே பக்தி பரவசம் எல்லாருக்குமே இருக்குதான். அது இல்லைன்னு மறைக்கவே முடியாது. சும்மா வெளிப்படையாக பேசிக்கலாம், நாங்கள் கடவுள் இல்லை பக்தி இல்லை அப்படின்னு. வீட்டுக்குள்ளே எல்லாரும் வச்சுன்னு தான் இருக்கிறாங்க, மனசுக்குள்ளேயும் வச்சுருக்காங்க பக்தி. இப்போ சென்னை அவுட்டர்லாம் நிறைய பேர் இந்த கோயில் பற்றி தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. தேனாம்பேட்டைன்னு லொக்கேஷன் போட்டு நீங்கள் லேண்ட்மார்க் போட்டாலே ஆலயம்மன் கோவில் தான் இங்கே எல்லாமே. இந்த பக்கத்தில் சரௌண்டிங்கில் மெயின் ஏரியா இது. இந்த பக்கம் அண்ணா அறிவாலயம் இருக்குது, இந்த பக்கம் காமராஜர் அரங்கம் இருக்குது, பக்கத்தில் எம்ஜிஆர் வீடு இருக்குது, அந்த பக்கம் சிவாஜி கணேசன் வீடு இருக்குது, மனோரமா வீடு இருக்குது. மெயின் ஃபேமஸான ஏரியா தான் இது. இது ஒன்று தெரியாத இடம்லாம் கிடையாது. யார் சொன்னது இதெல்லாம் தெரியாதுன்னு? மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.